अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान् वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततोर्जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 1 அத்தியாயம் 18 பிராமண சிறுவனால் பரீட்சித்து சபிக்கப்படுதல். பதம் 33. அஹோ அதர்ம பாலானாம் பீம்னாம் பலிபுஜாம் இவ சுவாமினி அகம் யத்தாஷானாம் ஸ்வாரபானாம் சுனாம் இவ. படிக்கிறேன் மாதாஜி. நானு படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு தெய்வத்திர ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதாக்கு ஜெய். பிராமண புத்திரனான சிருங்கி கூறினான், காக்கைகளையும் வாசற்காக்கும் நாய்களையும் போன்ற அரசர்களின் பாவச் செயல்களை பாருங்கள். சேவர்களான இவர்கள் தாங்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கைகளை கைவிட்டு தங்களுடைய எஜமானர்களுக்கு எதிராகவே பாவம் செய்ய முற்பட்டு விட்டனர். பொருளுரை: பிராமணர்கள் சமூக அமைப்பின் தலைவர்களாகவும் மூளைகளாகவும் கருதப்படுகின்றனர். சத்திரியர்கள் சமூக அமைப்பின் சுரங்கர்களாக கருதப்படுகின்றனர். கரங்களாக கருதப்படுகின்றனர். தீமைகளிலிருந்து உடலை பாதுகாக்க கரங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் தலை மற்றும் மூளையின் ஆணைப்படிதான் கரங்கள் செயற்பட வேண்டும். இது பகவானால் செய்யப்பட்ட இயற்கையான ஏற்பாடாகும். பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் ஆகிய 4 சமூக பிரிவுகளும் ஜாதி முறைகள் அவரவர் குணத்திற்கும் செயலுக்கும் ஏற்பவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று பகவத்கீதை உறுதி செய்கிறது. ஒரு மருத்துவரின் மகனுக்கு ஒரு தகுதியுள்ள மருத்துவராக வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே ஒரு பிராமண புத்திரருக்கு தகுதியுள்ள தன் தந்தையின் வழிகாட்டலால் ஒரு பிராமணனாகும் வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த ஜாதி முறை மிகவும் விஞ்ஞான பூர்வமானதாகும். மகன் தந்தையின் தகுதி முறையை நன்கு பயன்படுத்தி கொண்டு ஒரு பிராமணர் ஆக வேண்டும். தகுதியின்றி ஒருவன் பிராமணனாகவோ மருத்துவனாகவோ ஆக முடியாது. இதுவே சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். ஒரு சிறந்த பிராமணரின் தகுதியுள்ள மகனான சிருங்கி பிறப்பினாலும் பயிற்சியினாலும் தேவையான பிராமண சக்தியை பெற்றிருந்தான். ஆனால் அவன் அனுபவம் இல்லாதவனாக இருந்ததால் பண்பாட்டில் குறையுடையவனாக இருந்தான். கலியின் ஆதிக்கத்தினால் இந்த பிராமண புத்திரன் தான் பெற்றிருந்த பிராமண சக்தியை திமிர் பிடித்தவனாகி பரீட்சித் மகாராஜனை காக்கைகளுக்கும் வீடு காக்கும் நாய்களுக்கும் ஒப்பிட்டு பேசினான். அரசர் நாட்டின் எல்லையை கண்ணை இமை காப்பது போல் காத்து வருகிறார் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் அவரை காவல் காக்கும் நாய் என்று அழைத்து சிறுவன் பண்பாடு தெரியாதவன் என்பதையே குறிக்கிறது. இவ்வாறாக பிராமண பண்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் பிறப்புரிமைக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால் பிராமண சக்திகள் சரிய துவங்கின. பிராமண பிரிவினரின் வீழ்ச்சி கலியுகத்தில் தான் ஆரம்பமானது. பிராமணர்கள் சமூக பிரிவின் தலைவராக இருந்ததால் சமூகத்தில் மற்ற பிரிவுகளும் கூட சீரழிய துவங்கின. பிராமண பண்பாட்டில் இந்த சீரழிவு ஆரம்பமானதை குறித்து சிருங்கியின் தந்தை மிகவும் மருந்தார். இதை போக போக நாம் தெரிந்து கொள்வோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க ஏற்கனவே பார்த்தோம், தவசியான சமீக மகரிஷியோட மகன் ஸ்ருங்கி அவர் எப்படி இந்த ராஜாவை என்ன சொல்றாருன்னா, ஒரு காக்கைக்கும் ஒரு நாய்க்கும் ஒப்பிடுறார்.
அப்ப அவரை வந்து பொய் கௌரவம், நம்மளோட சூட்சும உடம்புல என்ன இருக்கு? மனம், புத்தி, அகங்காரம். அந்த அகங்காரம் உண்மையான அகங்காரத்தை விடுத்து நாம எல்லாருமே பொய் அகங்காரத்துலதான் நிறைஞ்சிருக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்ய மறுத்து நம்ம புலன்களுக்கு சேவை செய்வதற்காக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க வீழ்ச்சி, சமுதாயத்தின் வீழ்ச்சி அந்த காலத்துல கலியுகத்தின் துவக்கம் எப்படி உண்டாகுது அப்படின்னா, ஒரு பிராமண சிறுவனால், கலியோட ஆதிக்கத்தினால பிராமண சிறுவன் அதை ஆரம்பிச்சு வைக்கிறான். அப்ப பிராமணர்களோட வீழ்ச்சி இதுல இருந்து ஆரம்பமாகுது. படிப்படியா குறைஞ்சு பிராமணர்கள் அவங்களுடைய தன்மையை இழந்து இன்னைக்கு பெயரளவான பிராமணர்களாக, பிறப்புரிமை கொண்டாடும் பிராமணர்களாக மட்டும்தான் இருக்காங்க. அவங்க உண்மையா உணர்வாள பிராமணர்களாக இல்ல. அப்போ இங்க வந்து ஒரு உயர்ந்த ஒரு பக்தரான அந்த ராஜாவை அவர் வந்து காக்கைக்கும் நாய்க்கும் ஒப்பிடுறாரு. இது வந்து ஏன்னா அப்ப வந்து இவரு ஒரு பிராமண சக்தி அவர் பெற்றிருந்தார். கலியின் ஆதிக்கத்தால இந்த பிராமண புத்திரன் தான் பெற்றிருந்த அந்த பிராமண சக்திய திமிர்படுத்தவனாகி பரிசுத்த ராஜாவை காக்கைகளுக்கும் வீடு காக்கும் நாய்க்கும் ஒப்பிட்டு பேசுறார். இது வந்து குரோதம், கோபம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வந்தாலும் வாயில என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது. மனசுல என்ன ஆக்ரோஷத்தினால மனசுல வந்து தீய எண்ணங்கள் உடனே உண்டாக்கப்படுது. முதல்லயே அங்க எரியறதுக்கு ரெடியா இருக்கு, புகஞ்சுட்டே இருக்கு மனசு. நம்ம மனசு இப்ப கலியுகத்துல யாரோட மனசுலயும் அமைதி இல்லை. எல்லாருமே சஞ்சலத்தோட இருக்கிறாங்க. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம், அர்ஜுனன் சொல்ற மாதிரி அந்த மனசு வந்து அடங்காதது. அது இந்த கலியுகத்துல பல சஞ்சலங்கள், மத்தவங்க மேல பொறாமை, போட்டி, சண்டை, குழப்பம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்ப அதுக்கு வந்து உடனே ஒரு பெட்ரோல் ஊத்துனா போதும், அந்த புகையில உடனே தீப்பத்திக்கும், குபுகுபுன்னு தீப்பத்திக்கும். அந்த மாதிரிதான் இங்க கலிபுருஷன் காத்துட்டு கிடக்குறாரு, யார் மூலமா நாம போய் அங்க ஆக்கியபை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு கரெக்டா சான்ஸ் கொடுத்துட்டாரு இந்த பிராமண சிறுவன். அப்போ மூளையே அவர் வந்து கலக்குறாரு. அப்ப மற்ற பாகங்கள் எல்லாம் தானா அழிந்து விடும் அப்படிங்கறதுதான் அவரோட கணக்கு. அடுத்தது பதம் 34. பிராமணைஹ சத்ர பந்துர்ஹி கிரகபாலோ நிரூபித சகதம் தத் கிருஹேத்வா ஸ்பாண்டம் போக்தும் அர்ஹசி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேங்க. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அரச பரம்பரையினர் வாசற்காக்கும் நாய்களாக இயக்கப்பட்டவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் வாயிலுடன் தங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாய் வீட்டில் நுழைந்த எஜமானருடன் ஒரே பாத்திரத்தில் உண்பதற்கு ஏது உரிமை? பொருளுரை. அரசர் தன் தந்தையிடம் நீர் கேட்டும் தந்தை அதற்கு பதில் கூறவில்லை என்பதை அந்த பிராமண சிறுவன் அறிந்துதான் இருந்தார். அரசர் நன்கு உபசரிக்கப்படாததை குறித்து அவன் சிறிதும் வருத்தப்படவில்லை. மாறாக அச்செயல் நியாயமானதுதான் என்று அவன் நிரூபிக்க முயன்றான். இது கலியுக பிராமணர்களுக்குள்ள ஒரு குணமாகும். அரசரை அவன் ஒரு வாசற்காக்கும் நாய் ஒப்பிட்டு, அத்தகைய நாய்க்கொப்பான அரசர் பிராமணரின் வீட்டில் நுழைந்து அந்த பிராமணரின் பாத்திரத்திலிருந்து நீர் யாசித்தது குற்றம் என்று அவன் சாதித்தான். நாய் எஜமானரானால் பராமரிக்கப்படுவது உண்மைதான். ஆனால் இதனால் எஜமானரின் பாத்திரத்திலேயே உண்ணவும் குடிக்கவும் நாய் உரிமை கொண்டாடலாம் என்பது இதன் பொருள் அல்ல. பக்குவமான சமூக பிரிவுகளில் வீழ்ச்சிக்கு பொய் கௌரவம் கொண்ட இந்த மனநிலையே காரணம். இது அனுபவம் இல்லாத ஒரு பிராமண புத்திரனால் ஆரம்பிக்கப்பட்டது. நாய் எஜமானரால் வளர்க்கப்பட்ட போதிலும் அது வீட்டினுள் நுழைய ஒருபோதும் அனுமதிக்கப்படுவதில்லை. அதை போலவே ஸ்ருங்கியின் கருத்துப்படி சமூக ரிஷியின் வீட்டிற்குள் நுழைய அரசருக்கு எந்த உரிமையும் இல்லை. எனவே தன் தந்தையின் மௌனம் நியாயமானதுதான் என்றும் பிழை செய்தவர் அரசர்தான் என்றும் அவன் கருதினான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எப்பவுமே பிழை செய்தவர்கள் விதாண்டம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து முழுமையான அறிவு இல்லாதனால அவங்களோட சைடு அவங்க நியாயமா தான் பண்றதா. தவறே இருந்தாலும் அதை வந்து அவங்க பொருள்படுத்த மாட்டாங்க, அது கேட்டுக்கவே மாட்டாங்க. நாங்க எங்க சைடு தான் நியாயம் அப்படின்னு வாதம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல வந்து பிராமணர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாங்க அப்படிங்கறது இது குறிக்குது. அப்ப ராஜாக்கள் அவங்களுக்கு கீழதான் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் பணத்தை வச்சு மனுஷங்களை கால்குலேட் பண்றாங்க. அவர் செல்வந்தர் அதனால உயர்ந்த மனிதர், அவர் பெரிய கார்ல வர்றாரு அதனால உயர்ந்த மனிதர்.
எவ்வளவுதான் அவங்க ஆன்மீகத்துல உயர்ந்திருந்தாலும் அந்த கணக்கெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஆன்மீகத்துல உயர்ந்திருந்தாலும் அவங்க வெளியில வந்து கருப்பா இருந்தாலோ, குள்ளையா இருந்தாலோ, இல்ல ரொம்ப ஏழையா இருந்தாங்களோ அவங்க இன்னைக்கு மதிக்கப்படுறதே கிடையாது. அப்போ முட்டாள்கள் ரொம்ப ராஜ உடை போட்டுட்டு வந்தா கூட அவங்கள மதிக்கிறாங்க. அதனாலதான் கலிபுருஷன் ராஜா போல உடை அணிஞ்சிட்டு வர்றான். ஆனா அந்த வெளிப்புற உடையை பார்த்து இவர் பரிசுத்த மகாராஜா குழப்பமடையவில்லை. இவன் போலி மனிதன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா உடையிலேயோ வெளிப்புற அலங்காரத்திலேயோ கிடையாது, ஆடம்பரத்திலேயோ கிடையாது. அவனுடைய உணர்வு எப்படி மேன்மையானது என்பதுதான் உயர்ந்த கணக்கு. அப்ப பிராமணர்கள் உயர்ந்த உணர்வுடையவர்களாக இருந்தார்கள், மிகவும் போற்றப்பட்டார்கள். ராஜாக்கள் அவங்களுக்கு கீழே தான் இருந்து அவங்க கிட்ட ஆலோசனை வாங்கி அவர் ஆட்சி செலுத்தினார். ஆனா காலம் இப்ப மாறி போச்சு. அப்ப இந்த பிராமண சிறுவன் அவரை வந்து ஒரு நாய் எஜமான் வீட்டுல வளர்க்கப்பட்டா அது என்ன பண்ணும், வெளியிலதான் கட்டி வைப்பாங்க, அது உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை. அது போல இங்க ஒரு பிராமணனோட வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கு ராஜாக்கள் இருந்திருக்காங்க பாருங்க. ராஜாக்களும் பிராமணர்களும் இருந்திருக்காங்க. அப்ப நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு அப்படின்னு அவர் வாதாடுறார். அடுத்தது பதம் 35. கிருஷ்ணே கதே பகவதி சாஸ்தரி உத்பத காமினாம் தத்பின்ன சேதூன் அத்யாகம் சாஸ்மி பஷ்யதமே பலம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சரி யசோதா மாதாஜி படிக்கிறீங்களா? கீதா மாதாஜி படிக்கணும். 34 மாதாஜி. 34 35 மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. பதம் 35 மொழிபெயர்ப்பு. ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷரும் பரம ஆளுநருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்பட்டு சென்ற பின் நம்மை காப்பவர் இல்லாத இவ்வேளையில் திடீரென பதவிக்கு வந்துள்ள இவர்களின் கை ஓங்கியுள்ளது. எனவே அவர்களை இப்பொழுது நானே தண்டிக்கப் போகிறேன். என் தவ வலிமையை பாருங்கள். பொருளுரை. சிறிதளவு பிரமத்தை கொண்டிருந்தால் திமிர் பிடித்தவனாகிவிட்ட அனுபவமற்ற அந்த பிரம்மண சிறுவன் கலியுகத்தின் ஆதிக்கத்திற்கு வசியமானான். இங்கு முன்பே குறிப்பிட்ட 4 இடங்களில் கலிவழுவதற்கு பர்சிஸ் மகாராஜன் அனுமதித்தார். ஆனால் அரசரின் திறமையான அரசாட்சியினால் தனக்கென்ன ஒதுக்கப்பட்ட இடங்களை புருஷனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தன் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பை கலிபுருஷன் எதிர்பார்த்திருந்தான். பகவானின் கருணையால் திமிர் பிடித்த அந்த பிரம்மானான் புத்திரனிடம் உள்ள குறையை அவன் கண்டுபிடித்தான். தன்னுடைய தவவலிமையை காட்ட விரும்பிய பிரம்மண சிறுவன் பர்சிஸ் மகாராஜனை கொண்ட ஒரு சிறந்த அரசரையும் தண்டிக்க துணிந்தான். கிருஷ்ணரின் மறைவுக்கு பின் அவருடைய ஸ்தானத்தை ஏற்க அவன் விரும்பினான். இவையே திடீரென பதவிக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் ஸ்தானத்தை அறிவிக்க விரும்பிய அறிகுறிகள் ஆகும். இத்தகைய ஒருவன் சிறிதளவு சக்தி வைத்துக் கொண்டு தன்னை பகவானின் அவதாரம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறான். ஸ்ரீகிருஷ்ணர் பூமியிலிருந்து மறைந்த பிறகு அவரது அவதாரம் என்ற பெயரில் பல பொய்யான அவதாரங்கள் முளைத்துள்ளனர். இவர்கள் தங்களுடைய பொய் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொதுமக்களை தவறான வழியில் அழைத்து செல்லவும் தயங்குவதில்லை. இவ்வாறாக ஒரு பிரம்மண சிறுவன் சுருங்கியின் மூலமாக ஆட்சி செலுத்தும் வாய்ப்பை கலிபுருஷன் பெற்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப கலிபுருஷன் எந்த இடத்துல நுழையலான்னு பாத்துட்டு இருந்திருக்காரு. அப்ப இந்த சிறுவன் வந்து அதற்குரிய வாய்ப்பை அவருக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த சிறுவன் வந்து ஒரு அறியாமையில இருக்காரு. தங்கிட்ட இருக்கிற ஒரு சிறு சக்தியை வச்சு அவர் வந்து தான் கிருஷ்ணரை போல நடந்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு துவாபர யுகத்துல இருந்து போயிட்டாரு. இப்ப கலியும் தொடங்க போகுது. அப்ப கலிபுருஷன் இதுல உள்ள வந்திருக்காரு. யார் மூலமா அந்த கால் எடுத்து வைக்கலான்னு பாத்துட்டு இருந்தவருக்கு இந்த பிராமண சிறுவன் கரெக்டா தன்னுடைய பொய் அகங்காரத்தினால ராஜாவை சபிக்க முற்படும் போது கரெக்டா உள்ள பூந்துட்டாரு. வா, நான் எனக்கு நீ இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி உள்ள வந்து அந்த ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப முதல்ல கலிபுருஷன் யார் மூலமா வர்றார் இந்த கலியுகத்துல அப்படின்னு பார்த்தா ஒரு பிராமண சிறுவன் மூலமா வர்றார். ஏன்னா பிராமணர்கள் அந்த காலத்துல சிறுவராக இருந்தாலும்
அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு ஒரு தூய்மையான நிலையில இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பவர் இருந்தது. ஆனா அந்த பவரை வந்து இப்ப மிஸ்யூஸ் பண்றாரு இந்த சிறுவன் ஸ்ருங்கி. ஹரே கிருஷ்ணா, மியூட் போட்டுக்கோங்க மாதாஜி. இப்போ இந்த சிறுவன் மிஸ்யூஸ் பண்ணும்போது அங்க ராஜாவை அவர் தண்டிக்க முற்படுகிறார். அது எப்படின்னு பார்க்கலாம். பதம் 36. இதி உக்த்வா ரோஷ தாம் தாம் ராட்சோ வயஸ்யான் ருச்சி பாலஹ கௌசிஹி ஆப உபஸ்பிருஷ்ய வாக்வஜ்ரம் விசர்ஜஹ. ஹரே கிருஷ்ணா. யசோதா மாதாஜி படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு ரிஷிபுத்தரின் தோழர்களிடம் இப்படி கூறிவிட்டு கோபத்தால் சிவந்த கண்களுடன் கௌசி நதியின் நீரை தொட்டு சொல்லாகிய வர்தராயத்தை சாபத்தை விடுத்தான். பரிசுத்த மகாராஜன் சபிக்கப்பட்டது குழந்தைத்தனமான ஒரு சூழ்நிலையில் என்பதை பாதத்தில் தெளிவாகிறது. சுருங்கி ஒன்றும் அறியாத தன் தோழர்களிடம் தன் துடுப்புத்தனத்தை காட்டினான். மனித குலத்திற்கே இழைக்கப்பட்ட இத்தந்தை பெரும் தீங்கிலிருந்து எந்த ஒரு அறிவுள்ள மனிதர் அவனை தடுத்திருப்பார்கள். அவன் அனுபவம் பெறாத அந்த பிராமண புத்திரன் பரிசுத்த மகாராஜனை போன்ற ஒரு அரசரை கொன்றதன் மூலமாக மிகப்பெரிய தவறை செய்தவன் ஆகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப அந்த பிராமண சிறுவன் பரிசுத்த மகாராஜை கொல்றதுக்காக அந்த காலத்துல கமண்டலங்கள்ல நீரை வச்சு அதை தூக்கி அப்படியே தெளிப்பாங்க. யார் மேல சாபம் விடுறாங்களோ அவங்க மேல தெளிப்பாங்க. இப்ப சாபம் விடுறது, இப்ப நாமளே வந்து புண்ணிய காரியங்களை செய்யறோம். நிறைய அந்த புண்ணிய பலன்களை பெறுவதற்காக நல்ல சிந்தனைகள்ல ஈடுபடுறோம், நல்ல செயல்கள்ல ஈடுபடுறோம். அதனால சில சக்திகள் இருக்கு. ஆனா யார் மேலேயாவது கோபம் வந்ததுன்னா உடனே நாம என்ன சொல்லுவோம், நீ அப்படி போவ இப்படி போவ, நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லும் போதே நம்மளோட சக்தி அதுலயே குறைஞ்சிரும். கஷ்டப்பட்டு நாம அத பலனை பெறுவோம். ஆனா அத வந்து நம்மளே அறியாமலேயே இழந்துருவோம். இது வந்து யாருக்குமே தெரியறது இல்லை. இது வந்து ரொம்ப சூட்சமானது. அப்ப நீங்க நம்ம வந்து பல நற்காரியங்கள் புரியுறோம், புண்ணிய செயல்களை செய்யறோம், உண்மையே பேசுறோம், கோவப்படுறது கிடையாது. ஆனா கோவம்னு வந்துட்டா என்னால அடக்க முடியாதுங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா கோவம்னு வந்துட்டா அவங்களால அடக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அந்த கோபம் என்ன பண்ணுதுன்னா நம்மள ரொம்ப கீழ்நிலைக்கு கொண்டு போயிருது. ஏன்னா நம்மள வந்து உடம்ப பாதிக்குது, முதல்ல மனசை பாதிக்குது, மனம் பாதிப்பதனால ஹிருதயத்தை பாதிக்குது, ஹிருதயம் பாதிக்கிறதுனால ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்குது. கோபத்துல வந்து நாம் கடும் சொற்களை பேசுகிறோம். அதனால சூட்சுமமாகவும் சரி ஸ்தூலமாகவும் சரி நம்ம உடம்பும் கெடுது, நம்ம மனசும் கெடுது. ஸ்தூலமா நம்மளுக்கு சேர்த்து வச்ச நற்பலன்களும் அந்த பேலன்ஸ் போயிருது. கஷ்டப்பட்டு உண்டியல்ல ஒரு காசா செலவுக்காக நீங்க சேர்த்து வைப்பீங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குடிகாரன் என்ன பண்ணுவான், அதை அப்படியே எடுத்துட்டு போயிடுவான். அப்போ மொத்தமா போயிரும். அப்போ தீய பழக்கங்கள்னால, இந்த கோபங்கிறது தீய பழக்கம். ரொம்ப ரொம்ப விரோதி நம்மளுக்கு யாருன்னா ஆமளேதான். மனம் பரம் காரணம். நம்ம மனமே நம்மளுக்கு எதிரியா இருக்கு. அப்போ நம்ம விடுற சாபமானது நம்மளுக்கு நம்ம சேர்த்து வச்சிருந்த பேலன்ஸ் புண்ணிய பலன்களை எல்லாம் டோட்டலா அழிச்சிருது மட்டுமல்லாம நாம உடம்புலயும் பலவீனமாகிறோம். கோபத்தினாலதான் முதல்ல நோய் உண்டாகுது. நம்ம மனசுல எவ்வளவு சஞ்சலம் இருக்கோ அந்த அளவுக்கு நோய் வந்து நம்மளுக்கு கடுமையா தாக்கப்படுது. இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் ரொம்ப அளவான வாழ்க்கை வாழ்ந்து ரொம்ப பேராசை இல்லாம நிறைய பொருட்களை சேர்த்தாம அளவா இருந்தாங்க. அதனால நாய்கள் மாதிரி அவங்களுக்கு உழைக்க வேண்டிய தேவையில்லை. மனசும் நிம்மதியா இருந்தது, அவங்க உடலும் நல்லா இருந்தது, ஆரோக்கியமா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற கேன்சரோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ அன்னைக்கெல்லாம் அவ்வளவு கிடையாது. ஏதோ 100ல ஒருத்தருக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் பக்குவப்பட்டு இருந்தது. அவங்க எப்பவுமே வழிபாட்டுல ஈடுபட்டிருப்பாங்க. அரச மரம் இருக்கும், அதுல போய் பாகவதம் சப்தாகம், பாகவத பிரசங்கம், பகவத்கீதை பிரசங்கம், பகவானுடைய கதைகள் இதையெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மாதிரி டிவி சினிமா எல்லாம் அப்ப கிடையாது.
இந்த மோசமான பொழுதுபோக்குகள் எல்லாம் கிடையாது. குடி, சிகரெட்டு, பெண்களோட இது பண்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் சட்டங்கள் கடுமையா இருந்தது. அப்பெல்லாம் ரொம்ப பயந்தாங்க, மனசாட்சிக்கு பயந்தாங்க. ஐயோ இது செஞ்சா பாவம் வருமே, 4 பேர் நம்மள பேசுவாங்களேன்னு. இப்பெல்லாம் 4 பேர்லாம் கிடையாது. ஏன்னா இந்த நரகம் என்கின்ற நகரத்துல வசிக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. அப்படியே இருந்தாலும் அவங்க செய்யறது இவங்க கண்டுக்க மாட்டாங்க, இவங்க செய்யறது அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு கொலை குற்றவாளி பக்கத்துல ராஜீவ்காந்தியை கொன்னவன் பக்கத்து வீட்டுல இருந்தா கூட யாருக்கும் தெரியறது கிடையாது. யாரோ இருக்காங்க, குடியிருக்காங்க, அவங்க வாடகை, ஓனர் எங்கேயோ இருக்காருங்க, வாடகை தந்துட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன, நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் சரி அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு கூட தெரியாது. இப்போ சென்னையில வெள்ளம் வந்தப்பதான் பக்கத்துல யார் குடியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு தேவை வந்திருக்கு. பக்கத்து வீட்டுல ஏதாவது வாங்கி ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க கிட்ட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற நிலைமை வந்தப்பதான் யாரு குடியிருந்திருக்காங்கன்னே தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு எல்லாம் உலகம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க மக்கள். அப்ப இங்க இந்த பிராமண சிறுவன் அப்படி ஒரு சாபம் கொடுக்கறதுனால தன்னுடைய பிராமணத்தன்மையவே அவர் இழந்துட்டார். அடுத்தது பதம் 37. இது இலங்கித மரியாதம் தசக சப்தமே அஹனி தங்ஷ்யதி ஸ்ம குலாங்காரம் சோதிதோ மே தத திருகம். ஹரே கிருஷ்ணா. ராஜலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிராமண புத்திரன் இவ்வாறு அரசரை சபித்தான். ஒழுக்க விதிகளை மீறி என் தந்தையை அவமதித்த குல துரோகியை பரீட்சித்து மகாராஜன், இன்றிலிருந்து 7வது நாள் சர்வராஜன் தக்ஷன் கடிக்கப் போகிறான். பொருளுரை. இவ்வாறாக பிராமண சக்தியை பிரம்ம தேசம் துஷ்பிரயோகம் செய்தல் ஆரம்பமாயிற்று. இதனால் கலியுக பிராமணர்கள் பிராமண சக்திகளையும் பண்பாட்டையும் படிப்படியாக இழந்தவர்களாயினர். பிராமண சிறுவன் பர்ச்சித்து மகாராஜனை குலாங்கரா அல்லது குலத்தோரோ துரோகி என்று கருதினான். ஆனால் உண்மையில் அந்த பிராமண சிறுவன் தான் குலத்துரோகி ஆவான். ஏனெனில் விஷப்பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்பு எப்படி சக்தி இழந்து விடுமோ அப்படியே அவனால் தான் பிராமண பிரவினர் தங்களது சக்தியை பிரம்ம தேசஜை இழந்தனர். விஷப்பற்கள் உள்ளவரைதான் பாம்பு அச்சமூட்டுவதாக இருக்கும். அது பிடுங்கப்பட்டதும் குழந்தைகளுக்குத்தான் அதான் அதனிடம் பயம். முதலில் பிராமண சிறுவனை கைப்பற்றிய கலிபுருஷன் படிப்படியாக மற்ற பிரிவுகளையும் கைப்பற்றினார். இவ்வாறாக இக்கலியுகத்தில் சமூக பிரிவுகளில் விஞ்ஞான பூர்வமான ஜாதி முறை முழுவதுமே தரங்குறைந்த ஜாதி முறைகளாகிவிட்டது. இதுவும் இப்பொழுது கலியுகத்திற்கு அடிமையான மற்றொரு பிரிவினரால் வேருடன் களையப்பட்டு வருகிறது. இந்த சீரழிவின் மூல காரணத்தை ஒருவன் கண்டறிய வேண்டும். இந்த ஜாதி முறையின் விஞ்ஞான பூர்வமான மதிப்பை உணராமல் இந்த முறையே சரியல்ல என்று கண்டனம் செய்ய முயலக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ வேதங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வர்ணாசிரம தர்மம். ஏன்னா மக்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும்போது பகவான் ஒரு சட்டத்தை கொடுத்து இங்க நம்மள பௌதிக உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. அப்ப அது வேதங்கள் மூலமாக அந்த சட்டங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்ப இங்க வேதங்கள் நம்மளுக்கு முதலில் உணர்த்துவது என்ன? வர்ணாசிரம தர்மத்தை உணர்த்துகின்றது. அப்ப வர்ண ஆசிரமம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா நாம மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, குறையுடைய மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல வர்ணாசிரம தர்மம். வேதங்கள் அப்படின்னாலே பகவானால் ஸ்மிருதி பகவானால் உருவாக்கப்பட்டது. பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டவர். வேதைச சர்வர் அகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்கள் அவரால் இயற்றப்பட்டது, வேதங்களை அறிந்தவரும் அவரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பகவத்கீதையில 15.15. இப்ப இந்த வேதத்தின் சட்டங்கள் வர்ணாசிரம முறையை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அந்த 3 யுகங்கள்ல அது சரியாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனா கலியுகத்துல இங்க பிராமண சிறுவனால் தொடங்கப்பட்ட அந்த தவறு படிப்படியா கலிபுருஷனால அது நிலைகுலைய செய்யப்பட்டது. அப்ப எல்லா பிரிவினர்களையும் போய் அந்த கலிபுருஷன் ஆக்கிபை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால இப்ப எல்லாருமே சூத்திரர்களாதான் பிறக்குறாங்க, கல்லவ் சூத்திர சம்பவ அப்படின்னு. ஏன்னா 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் யாரும் செய்யறது கிடையாது.
வேதங்களை படிக்கிறதும் கிடையாது. அப்ப வேதங்களின் அந்தமான வேதாந்தம் முடிவான பகவத்கீதையோ பாகவதத்தையோ மக்கள் வந்து சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க மனம் போன போக்குல ஏதோ சட்டங்களை அவங்களா ஏற்றிக்கொண்டு அதன் பின்னால ஓடிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான சட்டம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா பகவான் இருந்து தொடங்குது. அது வேதங்கள் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப வேதம் அப்படிதான் அபவர்ஷேய பகவானின் திருவாயிலிருந்து வந்தது. அதனால அது யாராலையும் மாற்றவும் முடியாது, மாற்றப்படக்கூடியதும் அல்ல. அது என்றும் நிரந்தரமானது. இந்த உயிர்வாளிகளுக்கு இங்க பௌதிக உலகில கொடுக்கப்பட்ட சட்டம் அது. இப்ப பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, சாதுர்வர்ணியம் குணாகிருஷ்டம் குணகர்ம விபாகச்சக அப்படின்னு குணங்களுக்கு ஏற்ப இது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள குணமும் சூட்சுமமா அதை கண்டுபிடிக்க முடியாது. உங்ககிட்ட என்ன குணம் இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வந்து ரஜோகுணத்துல மேன்மையானவர்களா இருக்கலாம், தமோ குணத்துல மேன்மையுடையவர்களா இருக்கலாம், ஆனா சத்துவ குணத்துல மேன்மையுடையவர்களாகவும் இருக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி சத்துவ குணத்துல மேன்மையுடையவர்கள் அந்தணர்களாகவும், ரஜோகுணத்துல மேன்மையுடையவர்கள் சத்திரியர்களாகவும், தமோ குணத்தில் மேன்மையுடையவர்கள் வைஷ்யர்களாகவும், தமோ குணத்துல மேன்மையா இருக்கிறவங்க சூத்திரர்களாகவும் குணத்திற்கு தகுந்த மாதிரி இங்க பிரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மையான பாதையை அமைத்து காட்டுகின்றது. ஏன்னா தமோ குணத்துல இருக்கிறவங்க கொண்டு போய் ஆட்சியால உட்கார வைக்க சத்திரியனாக்க முடியாது, ஆட்சி பண்ண முடியாது அவனால. ஒரு சத்துவ குணத்துல இருக்கிறவன் போய் தமோ குண வேலையை செய்ய முடியாது, இல்ல ஒரு ராஜாவாக அவனால ஆக்ட் பண்ண முடியாது, நடிக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு அடைந்தவர்கள் எந்த குணம் மாதாஜி? ஞானத்தை அடைந்தவர்கள் ஞானிகள் வந்து சத்துவ குணம் மாதாஜி. அப்படியா? சரி சரி. சுத்த சத்துவ குணம் வராதுல்ல மாதாஜி? சுத்த சத்துவத்துக்கு வர மாட்டாங்க. இல்ல, ஞானத்தை அடைந்தவர்கள் ஞானத்தை அடைந்தாலும் பக்தி தொண்டு பண்ணல அப்படின்னா சுத்த சத்துவத்துக்கு வரல மாதாஜி அவங்க. ஏன்னா வெறும் ஞானிகளா இருக்கிறது வந்து வெறும் படிப்பு மட்டும்தான். நீங்க இப்ப படிச்சிருக்கீங்க ஆனா பிராக்டிஸ் பண்ணல, டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க பிராக்டிஸ் பண்ணல, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க பிராக்டிஸ் பண்ணலைன்னா நீங்க இன்ஜினியர்னு உங்களை சொல்லிக்க முடியுமா? ஓ சரி சரி சரி. அந்த மாதிரி ஞானிகள் வந்து ஞானம் மட்டும் இருக்கும், ஆனா பக்தி தொண்டு பண்றது கிடையாது. ஏன்னா பகவானை அவங்க வழிபடுறது கிடையாது. அவங்க வந்து உருவமற்ற அருவ வழிபாட்டுல ஈடுபட்டிருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இந்த ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு குணம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல அவங்க கொஞ்ச நாள் சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்க வந்து ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு அதுல போய் நான் பாடுபடுறேன் அப்படின்ட்டு போயிருக்கிறதெல்லாம் நம்ம பேப்பர்ல பார்த்திருக்கோம். ஏன்னா அவங்க இவங்களா இருக்காங்க, வைஷ்யர்களா இருக்காங்க. வைஷ்யர்களோட தொழில் என்ன? நிலத்தை உழுவது, பசுக்களை பராமரிப்பது, வியாபாரம் செய்வது. சத்திரியர்களோட குணம் என்ன? மக்களை காப்பது, போர் புரிவது. இந்த மாதிரி குணங்கள் சத்திரியர்களுக்கு. அப்ப சூத்திரர்களுக்கு என்ன குணம்? எப்பவுமே தமோ குணம், அறியாமையில தான் இருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்தாலும் புரியாது, தப்பா கரெக்டா செய்வாங்க, கரெக்டா தப்பா செய்வாங்க, தலையில செய்வாங்க. அவங்க எப்பவுமே போதையில் இருப்பாங்க, பெண்களை கொடுமை பண்ணுவாங்க, வீட்டுல சரியா சம்பாத்தியத்தை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் நீங்க புத்தி சொன்னாலும் இப்படித்தான் இருப்பேன்பாங்க. அவங்க சரியா குளிக்க மாட்டாங்க, சரியான உணவு வகைகளை சத்துவ குண உணவு வகைகளை எடுத்துக்க மாட்டாங்க. எப்போ ஆடு மாடு பன்னி கோழி கறி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாழ்க்கையில ராவணன் ஆண்டா என்ன, ராம ஆண்டான் என்ன, எனக்கு எப்பவும் உறங்கணும், சோம்பேறித்தனமா இருக்கணும், அப்படியே சம்பாரிச்சாலும் அதுல வந்து 4 குவார்டர் வாங்கி குடிக்கணும். சோ அதுக்கு வந்து சைட் டிஷ் மட்டன் சிக்கன் அது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு எப்பவுமே அறியாமையிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் 4 விதமான கோட்பாடுகள் மீறி நீங்க பண்றீங்க, தர்மத்தின் தூண்கள் இதெல்லாம் அப்படின்னலாம் அவங்க சொன்னா, உங்க வேலையை பாரு போய், எனக்கு இதுதான் சுகம், இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உலகமா இருப்பாங்க. உலகத்தை அமைச்சிட்டு அதுலயே அந்த போதையிலேயே இருப்பாங்க. அந்த போதை விடுத்து அவங்கள வெளியே கொண்டு வரவே முடியாது. அப்படி ஒரு அறியாமையில் இருக்கிற மக்கள் வந்து தமோ குணத்துல எப்பவுமே இருப்பாங்க.
அவங்களுக்கு போய் நம்ம ஹரிநாமம் எல்லாம் சொன்னாக்கா அவங்களுக்கு மண்டையில ஏறாது, வாயிலே வராது. அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிம்பாங்க. உலகம் வந்து என்ஜாய் பண்றதுக்கு, எப்பவும் போதையிலேயே இருக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த ஜாதி முறையின் விஞ்ஞானபூர்வமான மதிப்பை உணராமல் இந்த முறையே சரியில்லை என கண்டனம் செய்ய முயலக்கூடாது. இன்றைய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? ஜாதி எல்லாம் இல்ல, எல்லாரும் சமம், ஆண் பெண் 2 ஜாதி தான் இருக்கு, ஆண் பெண் 2 ஜாதி தான் இருக்கு. ஆனா உள்ள உணர்வு எப்படி இருக்கு? வேற வேற விதமா இருக்கு. சத்துவ குணத்துல இருக்கு, ரஜோ குணத்துல இருக்கு, தமோ குணத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் மக்களை வந்து முட்டாள்களாக்கி ஓட்டு வாங்குறதுக்கு தான் முற்படுகிறார்களோ தவிர அவங்களுக்கே உண்மை தெரியாது. தெரிஞ்சவங்க சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, அதை மக்களுக்கு எடுத்து கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இந்த வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது பகவானால் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது பதம் 38. ததோ அப்யேத்யாஸ்ரமம் பாலோ கலே சர்வ கலேவரம் சர்வ கலேவரம் பிதரம் வீஷ்ய துஹார்த்தோ முக்த கண்டோ ருரோதஹ. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. யாராவது ஒளித்தேற்றத்தின் ஆசிரமத்தில் திரும்பிய சிறுவன் தன் தந்தையின் கழுத்தில் பாம்பு கிடப்பதை கண்டு வாய்த்து அலைந்தார். ஒருமுறை மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்துவிட்ட காரணத்தால் மகிழ்ச்சி அற்றவனாக இருந்த சிறுவன் அழுவதனால் தன் மனசுமையை போக்கிக் கொள்ள விரும்பினான். எனவே ஆசிரமத்தில் வைத்து தன் தந்தையை நிலையை கண்டு அவன் வாய்விட்டு அலறினான். ஆனால் காலம் கடந்து விட்டது. அவனது தந்தை அச்சம்பவத்தை பற்றி மிகவும் வருத்தப்பட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப இவர் வந்து இந்த பிராமண சிறுவன் வந்து பாம்பு, அந்த காலத்துல வந்து பறக்கும் பாம்புகள் இருந்தது. அந்த பாம்பின் மூலமா 7 நாள்ல தர்ஷகன் அப்படிங்கிற பாம்பு கடிச்சு அவர் இறப்பார் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அப்ப அவர் தந்தையோட நிலைமையை கண்டுதான் அவர் இப்படி பண்றாரு. தந்தை கழுத்து மேல இருந்த பாம்பு பார்த்துட்டு, யார் இப்படி பண்ணுது, அவன் வந்து இப்படி இறந்துடணும் அப்படின்னு. அப்போ அவருக்கு தெரியும், ராஜாதான் வந்தாரு. அந்த குதிரை சத்தம் எல்லாம் கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, நண்பர்கள் சொல்லித்தான் அவர் வந்து அங்க பார்த்து இந்த சாபத்தை கொடுக்குறாரு. அடுத்தது பதம் 39. ஷவா ஆங்கிரஷோ பிரம்மன் ஸ்ருத்வா சூத விலாபனம் உன்மீல்ய சனகை தே நேத்ரே திருஷ்டுவா சாம்சே மிருத்தோ ரகம். மொழிபெயர்ப்பு. பிராமணர்களே, ஆங்கிரச முனியின் குலத்தவரான ரிஷி தன் புத்திரனின் கூக்குரலை கேட்டு மெதுவாக கண்ணை திறந்து தம் கழுத்தில் செத்த பாம்பு கிடப்பதை கண்டார். பதம் 40. விஸ்ருஜ்ய தம் ச பிரச்ச வத்சகஸ்மாதி ரோதிஷி கேனவாதேஹ அபக்ருதம் இதி உக்தசன்ய வேதயத். மொழிபெயர்ப்பு. அவர் செத்த பாம்பை ஒரு புறம் எறிந்துவிட்டு தன் மகனை பார்த்து அவன் அழுகைக்கு என்ன காரணம் என்றும் யாராவது அவனுக்கு தீங்கிழைத்தார்களா என்றும் கேட்டார். இதை கேட்ட மகன் நிகழ்ந்ததை விளக்கி கூறினான். பொருளுரை. செத்த பாம்பு கழுத்தில் கிடந்ததை தந்தை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. உண்மையில் பரிசுத்த மகாராஜன் செய்ததில் பெரும் பிழை எதுவும் இருக்கவில்லை. ஆனால் முட்டாள் மகன் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டதுடன் கலியின் ஆதிக்கத்தினால் அரசரை சபித்து மகிழ்ச்சியான சரித்திரத்தின் ஓர் அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டான். சோ இது நல்லா போயிட்டு இருந்தது. அதாவது இந்த 3 யுகங்களோட தொடர்ச்சி. இங்க கலியுகம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. கலிபுருஷன் ரொம்ப இடம் பிடிக்க பாக்குறாரு. ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பரிசுத்த மகாராஜா கொண்டு வந்தாரு. ஆனா இங்க கலிபுருஷன் எப்படியாவது உள்ள நுழையணும்னு சொல்லி இப்ப உள்ள நுழைஞ்சிட்டாரு இந்த பிராமண சிறுவன் மூலமா. பதம் 41. நிசம்ய சப்தம் அதத் அர்ஹம் நரேந்தரம் ச பிராஹ்மணோ நாத்மஜம் அப்யநந்தத் அஹோபதாம் ஹோ மஹத் அத்யதே கிருதம் அல்பீயஷி த்ரோஹ உருர் தமோ திருதஹ.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு ஸ்ரீலர் பக்திவேந்தா ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். அரசர் மனித வர்க்கத்திலேயே மிகச் சிறந்தவர் என்பதால் அவரை ஒருபொழுதும் தண்டித்திருக்க கூடாது என்றாலும் அவர் சபிக்கப்பட்டதை தன் மகனிடமிருந்து கேட்டு ரிஷி அவருடைய செயலை பாராட்டவில்லை. மாறாக, ஐயோ, இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டாயே, சிறிது பிழைக்கும் பெரிய தண்டனை விதித்து விட்டாயே என்று கூறி வருந்தினார். பொருளுரை: அரசர் மனித வர்க்கத்திலேயே மிகவும் சிறந்தவர். பகவானின் பிரதிநிதியாக அவரது எந்த செயலுக்காகவும் தண்டிக்க கூடாது. அதாவது அரசர் செய்வதில் எந்த பிழையும் இருக்க முடியாது. குற்றவாளியாக ஒரு பிராமண புத்திரரை தூக்கிவிடவும் அரசர் உத்தரவிடக்கூடும். ஆனால் ஒரு பிராமரை கொன்ற பாவத்திற்கு அவர் ஆளாக வேண்டியதில்லை. ஒருவேளை அரசரிடம் பிழை இருந்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட கூடாதவர் ஆவார். மருத்துவர் தவறான மருந்தினால் ஒரு நோயாளியை கொன்றுவிட நேர்ந்தாலும் அத்தகைய கொலைகாரனுக்கு ஒருபொழுதும் மரண தண்டனை விதிப்பதவே கூடாது. அப்படியாயின் பரீட்சித் மகாராஜா போன்ற சிறந்த ஒரு புண்ணிய புருஷரை பற்றி சொல்ல தேவையில்லை. வேத பண்பாட்டு முறையில் அரசர் ஒருவர் ஆட்சி புரிவதாக இருந்தால் அவர் ஒரு ராஜ ரிஷியாக அல்லது சிறந்த முனிவராக ஆவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறார். நன்கு ஆட்சி புரியும் அரசரால் தான் பிரஜைகளை அமைதியாகவும் பயமின்றியும் வாழ முடியும். ராஜ ரிஷிகள் தங்களது ராஜ்யங்களை சமய நோக்கத்துடன் நன்கு நடத்துவதால் வேத விதியின்படி பிரஜைகள் அவர்களை பகவானைப் போல மதித்து போற்றுவார்கள். அரசர் ஒருவர் நரேந்திரர் அல்லது மனித வர்க்கத்திலேயே மிகச் சிறந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே அனுபவமற்ற திமிர் பிடித்த பிராமண புத்திரை ஒருவன் தகுதியுள்ள பிராமணனின் சக்திகளை பெற்றிருந்த போதிலும் பரீட்சித் மகாராஜாவை போன்ற ஒரு அரசரை தண்டிப்பது எப்படி சரியாகும்? சமீப ரிஷி ஒருவர் அனுபவமுள்ள ஒரு நல்ல பிராமணன் என்பதால் கண்டு அறிவதற்குரிய தன் மகனின் செயல்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் மகனின் செயல்களுக்காக அவர் மிகவும் வருந்தினார். அரசர் சாபங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்ற பொழுதிலும் விதியாகும். எனவே பரீட்சித் மகாராஜா போன்ற ஒரு நல்ல அரசரை பற்றி சொல்ல தேவையில்லை. அரசரின் குற்றம் அற்பமானதுதான் என்றாலும் அதற்காக ஸ்ருங்கி அவர்களித்த மரண சாபம் அவன் செய்த மிகப்பெரிய பாவம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே சமீக ரிஷி இச்சம்பவத்தினால் மிகவும் வருத்தமடைந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இன்னைக்கு இந்த சம்பவம் தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு இந்த கலியுகத்துல. சொம்பு திருடவன், சோப்பு டப்பா திருடவன் எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். ஆனா கோடியா அடிச்சவன் எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டான். அப்ப கொலை புரிந்தவனெல்லாம் வெளியில நடமாடிட்டு இருக்கான். ஆனா ஏதாவது ஒரு 500 ரூபாய் தூக்குனவன், 1000 ரூபாய் தூக்குனவன், பிக் பாக்கெட் அடிச்சவன் அவன் எல்லாம் வந்து கம்பி எண்ணிட்டு இருக்கான். அது போலத்தான் இங்க பரீட்சித் மகாராஜா ஒரு செய்த சிறு தவறு, அதுவும் பகவானுடைய ஏற்பாடு. அவர் வந்து அந்த முனிவரோட கழுத்துல பாம்பு போட்டாரு. அவருடைய எண்ணத்தினால அது நடைபெறவில்லை, பரமாத்மாவின் தூண்டுதனால நடைபெற்றது. அது வந்து ஒரு பெரிய தவறு கிடையாது. அவர் வந்து பசியினாலையும் கோபத்தினாலும் அதை செஞ்சிருக்காரு. ஆனா அந்த பிராமண சிறுவனுக்கு, அனுபவம் இல்லாத அந்த சிறுவனுக்கு அது பெரிய குற்றமா பட்டது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய திறமையை, பிராமணத்தன்மையை காமிப்பதற்கு அவன் முற்படுறான். அப்போ இந்த அனுபவமற்ற அறியாத சிறுவன் அந்த கலிபுருஷனுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிட்டாரு. ஆனாலும் அந்த முனிவர் வந்து அதற்காக வருந்துகிறார். ஏன்னா அவர் வந்து ஒரு தூய பக்தர். கண்டிப்பா அவர் செஞ்சது அவரா செஞ்சிருக்க மாட்டார். இது ஏதோ தூண்டுதலின் பேர்ல செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி புரிஞ்சுட்டு தன் மகன் செய்த குற்றத்திற்காக ரொம்ப வருந்துறார். ஒரு சிறிய பிள்ளைக்காக இவ்வளவு பெரிய தண்டனை, தூக்கு தண்டனை யாராவது கொடுப்பாங்களா? மரண தண்டனை. ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி வருந்துறார். ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து ராஜாக்கள் எப்படி பார்க்கப்பட்டாங்க அப்படின்னா பகவானுடைய பிரதிநிதியாக பார்க்கப்பட்டாங்க. அப்ப ராஜாவின் மூலமாகத்தான் மக்களுக்கு அந்த விஞ்ஞானமானது, பகவத்கீதையெல்லாம் போதிக்கப்பட்டது. நாம ஏற்கனவே பகவத்கீதையில பாக்குறோம். ராஜசயோ விதுக ச கலேனக மகத யோக நஷ்ட பரந்தப அப்படின்னு எல்லாம் பாக்குறோம். அப்ப ராஜாக்கள் மூலமாக அந்த விஞ்ஞானத்தை, ஆன்மீக விஞ்ஞானத்தை மக்களுக்கு கொடுத்தார் பகவான். அப்ப ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பல அந்தணர்களை அனுப்பி மக்களுக்கு நல்வழி காட்டினார். ராஜாவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மக்களை
பகவான்கிட்ட திருப்பி அனுப்புறது. எப்படி பகவான்கிட்ட திருப்பி போறக்கு அவங்க எல்லாம் பக்தி பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு தவசிகளையும் ரிஷிகளையும் வீடு வீடா அனுப்புவாங்க. பவதி பிச்சா தேகி அப்படின்னா அவங்க பிச்சை வாங்க போறது அவங்களோட வயிற்றுப்புழப்புக்காக அல்ல. அங்க மக்கள் வந்து எப்படி பக்தி பண்றாங்க, ஒரு வீட்டுல என்ன நடக்குது, சூட்சுமமா உள்ள வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களா இல்ல பக்தி பண்றாங்களா அப்படின்னா அவங்களுக்கு வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி கொடுத்து நீங்க வந்து பகவானுக்காக இந்த கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுங்க, கோயில் கட்டுங்க, கோயிலுக்காக இவ்வளவு டொனேஷன் கொடுங்க, நீங்க பகவானோட நாமத்தை திரும்ப செய்யுங்க, இந்த யாகம் பண்ணுங்க, அந்த தவம் இருங்க அப்படின்னு தான் அன்னைக்கு தவசிகள் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல யாராவது ஒரு தவசி போனாங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் ஓடி போய் நான் ஆட்சிக்கு வருவேனா, இல்ல எனக்கு வந்து சொத்து கிடைக்குமா, எனக்கு பையன் பிறக்குமா, பௌதிகமான விஷயங்களை கேட்கறாங்க. யார்கிட்ட என்ன கேள்வி கேட்பது என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு சன்னியாசி கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது ரொம்ப தவறானது. ஏன்னா வெளிப்புறமானதை அனுபவிக்கிறதுக்கு, உடல் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான கேள்விகள் நிரந்தரமற்றவை, அற்பமானவை. அவங்கெல்லாம் அதுக்காக வரல, அவங்களுக்கெல்லாம் நல்வழி காட்டுறக்கு வந்திருக்காங்க, நம்ம ஆத்ம ஞானத்தை தர்றக்கு வந்திருக்காங்க. இந்த ஆத்மாவை விடுவிப்பதற்குரிய போதனையை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அவ்வளவு உயர்ந்த நபர்களிடம் போய் நம்ம அற்ப விஷயங்களை கேட்பது எவ்வளவு ஒரு கேவலமானது பாருங்க. சிலரெல்லாம் எனக்கு தொழில் நல்லா இருக்குமா, எனக்கு வீடு கட்டினா நல்லா இருக்குமா, எனக்கு இந்த இடத்துல ஆபீஸ் போட்டா நல்லா இருக்குமா, எனக்கு மகன் பிறப்பானா, என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா, எனக்கு கார் வாங்க முடியுமா, இதெல்லாம் போய் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து மேஜிஷியன் கிட்ட கேட்கற மாதிரி, ஒரு திருட்டு மந்திரவாதி கிட்ட கேட்கற மாதிரி. ஒரு ஞானி கிட்டயோ ஒரு தவசி கிட்டயோ ஒரு மகாராஜ் கிட்டயோ போய் நாம இதெல்லாம் கேட்க கூடாது. நான் எப்படி பக்தி பண்றது, நான் எந்த புத்தகத்தை படிக்கணும், எப்படி குருவோட கட்டளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், நான் இன்னும் எவ்வளவு பக்தியில எப்படி முன்னேறுவது அப்படிங்கிற கேள்வித்தான் கேட்கணும். ஆன்மீக விஷயங்களை கேட்பது மட்டுமே பொருந்தும். அப்போ சிலரெல்லாம் போய் நடிகை கிட்ட ராவணன் பத்தி என்ன நினைக்கிறீங்க, கர்ணன் தானே நல்லவரு, ஏன் புத்தகத்துல இப்படி போட்டிருக்காங்க, இப்படி தேவையில்லாத கேள்வி தேவையில்லாத நபர்களிடம், சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட கேட்பாங்க. ஞானி கிட்ட போய் வேற கேள்வி கேட்பாங்க, சொத்தை பத்தி கேட்பாங்க, நடிகர்கிட்ட போய் ஆன்மீக விஷயங்களை கேட்பாங்க, அரசியல்வாதி கிட்ட போயிருப்பாங்க சனாதன தர்மம்னா என்னங்க இப்படி பண்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி. அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது ஆன்மீகத்துல. இன்னைக்கெல்லாம் சூத்திரன் தான் மேல உட்காந்துட்டு இருக்கான். சூத்திரன் அப்படின்னா குணத்தால அவன் வந்து பாரம்பரியமா அவன் மேபி பிராமண குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம். ஆனா தன்மை எப்படி இருக்கு, சூத்திர தன்மை. அவன் குடிகாரன், நான்வெஜ் சாப்பிடுறான். ஒரு பிராமணனா பிறந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பேரு மது அருந்ததை பார்க்கலாம், மாமிசம் சாப்பிட்றத பார்க்கலாம், வேண்டாத உறவுகள் கொள்வதையெல்லாம் பார்க்கலாம். அப்போ அவன் சூத்திரன், அவன் வந்து பிராமணன் கிடையாது, பிராமண பந்து. பிராமணனுக்கு ஒரு உறவினனை தவிர அவன் பிராமணன் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு மேல இருக்கிறாங்க. பிராமணனா பிறந்தாலும் சரி, அவன் சூத்திரனாவே பிறந்து மேல அரச உடை போட்டுட்டு வெறும் வெளிப்புற உடையை போட்டுட்டு கலிபுருஷன் மாதிரி உக்காண்டு இருக்காங்க. அப்ப அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரிதான் ஆள முடியும். அவங்க மனசுல என்ன உணர்வு இருக்கோ அதைத்தான் அங்க மேல இருந்து செய்வாங்க. நாய்க்கு வந்து ஒரு ராஜ உடை போட்டு அரியாசனத்துல உட்கார வச்சா என்ன பண்ணும், லொல்லு லொல்லுன்னு தான் உழைக்கும். அது ஒண்ணும் ஹரே கிருஷ்ண மந்திரம் அங்க போய் பாடாது, இல்ல மக்களை எப்படி வழிநடத்துவதுங்கிறதும் தெரியாது. அப்ப குணத்தால் நாய்களை போல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையா அவங்க ரிஷிகள் கிடையாது, ராஜாவாகவும் இல்லை ரிஷிகளாகவும் கிடையாது. ஒரு ராஜாவாகப்பட்டவன் உடனே அங்க வந்து வானப்பிரஸ்தம் போகணுமா, அவ்வளவுதான், மலம் கழித்து விட்டு திரும்பி பார்க்காமல் போவது போல எல்லா சொத்துக்களையும் உடைமைகளையும் திரும்பி பார்க்காம அவன் ஒரே ஒரு துணி அந்த கோவணத்தை கட்டிட்டு காட்டுக்குள்ள போயிருவாங்க. அப்படிப்பட்ட ராஜாக்கள் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் எல்லாமே போலி வேஷமா இருக்கு. அடுத்தது பதம் 42. நவை நிருபிர் நர தேவம் பராக்கியம் சமமாதும் அர்ஹசி அவிபக்த புத்தே யத்தேஜசாம் துர்விஷேன குப்தா விந்தந்தி பத்ராணி அகுதோபயா பிரஜாக. மொழிபெயர்ப்பு: பக்குவப்படாத புத்தியுடையவனே, மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவரான அரசர் பரம புருஷருக்கு சமமானவர் என்பதை நீ அறியவில்லை. சாதாரண மனிதனுக்கு சமமாக அவரை எண்ணுதல் கூடாது.
மிஞ்ச முடியாத அவரது பராக்கிரமத்தினால் பாதுகாக்கப்படுவதால் தான் பிரஜைகள் செழிப்புடன் வாழ்கின்றனர். அப்போ ராஜாவோட பாதுகாப்புலதான் பிரஜைகள் இருந்தாங்க அன்னைக்கெல்லாம். யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படியோ மக்களும் அப்படியே. இன்னைக்கெல்லாம் ஆள்பவன் எப்படியோ மக்களும் அப்படியே இருக்கிறாங்க. ஏன்னா மேல இருக்கிறவன் கொள்ளையடிக்கிறான், கீழே இருக்கிறவன் அவனவனுக்கு தகுந்த விதத்துல அவனவன் கொள்ளையடிக்கிறான். எனக்கு 1 ரூபாய் முடியுமா, மேல இருக்கிறவனுக்கு 10 ரூபாய் முடியுமா, அதுக்கு மேல 1000 முடியுமா, அதுக்கு அடுத்தது லட்சம் முடியுமா, அதுக்கு அடுத்தது கோடி முடியுமா, கோடி கோடியா சுருட்டுறான். மேல கீழே கீழே வர வர அவன் 10 ரூபாயில இருந்து எல்லாம் சுருட்டுறான், வாட்ச்மேன்ல இருந்து. சோ உயர்ந்த நிலையில் ஒருவன் எப்படி இருக்கிறானோ, யத் யத் யாசரதி சேஷஸ் தத் தத் தேவேதரோஜன செயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. உயர்ந்த மனிதன் செயலை செய்கிறானோ அதையே கீழ்நிலையில் உள்ள மக்களும் செய்வார்கள் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு. அதனால அவரே சாந்திப்ப முனிவர்கிட்ட பாடம் கத்துக்கிறார். செய்ய வேண்டிய சடங்கு முறைகளை எல்லாம் செய்யறார், திதிகளை எல்லாம் செய்யறார். ஸ்ரீராமர் அவரும் கழுகரசனுக்கு திதிகளை எல்லாம் செஞ்சாரு நாம பார்த்தோம், ஜடாயுக்கு. சோ பகவான் ஒரு செயலை செய்யும் போது அதை சரித்திரத்துல நாம இன்னைக்கும் அதை பகவானே செஞ்சிருக்கிறார், நாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்கு. அடுத்தது பதம் 44. அலட்சியமானே நரதேவநாம்னி ரதாங்கபாணௌ அயம் அங்கலோக ததாஹி சௌர பிரச்சுரோ வினஷ்யதி அரஷ்யமானோ விவரூதவத்சனாத். ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. மகனே, ஏகாதிபத்திய ஆட்சி முறையானது தேர்ச்சக்கரத்தை ஏந்தியவரான பகவானை பிரதிநிதிக்கிறது. இந்த ஆட்சி முறை அளிக்கப்படும் போது உலகில் திருடர்கள் நிறைந்து விடுகின்றனர். இவர்கள் கலைந்து சென்ற ஆட்டுக்குட்டிகளைப் போல் பாதுகாப்பற்ற பிரஜைகளை உடனே முறியடித்து விடுகின்றனர். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவத்தின்படி ஏகாதிபத்திய அரசு பரமபுருஷரை பிரதிநிதிக்கிறது. அரசர் ஜீவராசிகளை பாதுகாப்பதற்கு தேவையான பகவானின் குணங்களை பெறுவதில் பயிற்றுவிக்கப்படுவதால் அவர் பரமபுருஷனின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார். பகவானின் உண்மை பிரதிநிதியான யுதிஷ்ட மகாராஜனை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே குருட்சேத்திர யுத்தத்தை பகவான் நிகழச் செய்தார். யுத்த திறமை, பண்பாடு மற்றும் பக்தி தொண்டு ஆகியவற்றில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர் சீரிய அரசராக அமைகிறார். பயிற்சியும் பொறுப்பும் இல்லாத பெயரளவே ஆன குடியாட்சியை விட இத்தகைய ஒரு ஆட்சி மிகச் சிறந்ததாகும். இன்றைய குடியாட்சியில் உள்ள திருடர்களும் அயோக்கியர்களும் தவறாக அறிவிக்கப்பட்ட வாக்குகளினால் பதவிக்கு மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கின்றனர். பயனற்ற அயோக்கியர்களாக உள்ள நூற்றுக்கணக்கான மந்திரிகளை விட பயிற்சி பெற்ற ஒரே அரசர் மிகச் சிறந்தவராவார். பரீட்சித்து மகாராஜனுடையதை போன்ற அரசாட்சியை அளிப்பதனால் பொதுமக்கள் கலியுகத்தின் பல தாக்குதல்களுக்கு இரையாகின்றனர் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இத்தகைய குடியாட்சி முறையில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. இத்தகைய அரசற்ற நிர்வாகத்தினால் விளையும் கேடு பின்வரும் பதங்களில் விவரிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ நாம முன்றைய வரலாறுகள் எல்லாம் பார்க்கும்போது சிபி சக்கரவர்த்தி, பாரிவள்ளல் போன்ற பெரும் அரசர்களை எல்லாம் நாம பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தனர். முதல்ல அவங்க பிரம்மச்சரிய விரதம் எடுத்து அங்க ஒரு வேத பாடசாலையில போய் அவங்க எல்லாம் படிச்சுட்டு அப்புறம்தான் ஆட்சிக்கு வரணும். அப்போ அவங்களுக்கு போர் பயிற்சியும் கட்டாயம். இன்றைய அரசாட்சி மாதிரி மேல உக்காந்துட்டு நீ பாகிஸ்தான்ல போய் போர் புரி, சீனா பார்டர்ல போய் போர் புரி அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லாம இருக்க மாட்டாங்க. ராஜா அப்படின்னா அவர் தான் முன்னிலையில் இருப்பார். போர் புரியறதுல தலைமை வாங்குறதுல முன்னிலையில் இருப்பார். அவரை பின்தொடர்ந்துதான் படை வீரர்கள் போவாங்க. ராஜா தான் அந்த ரிஸ்க் முதல்ல எடுப்பாங்க. இன்னைக்கு மாதிரி ஒருத்தர் உக்காந்துட்டு இன்னொருத்தரை போக சொல்றது கிடையாது. அப்ப இங்க எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது. ஒரு அரசாட்சியை ஆளணும் அப்படின்னா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ அவங்க ஏதாவது எஜுகேஷன் இருக்கா, ஏதாவது ட்ரைனிங் இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது படிச்சவங்களா இருக்கணுமா, தகுதி கிடையாது. அவன் முட்டாளாம் கூட இருக்கலாம், ஆனா வாக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் மேல ஏறி சேர்ல உட்காந்துக்கலாம். அவனுக்கு என்ன ஏபிசிடி கூட தெரியாது, கூட தெரியாது, ஆனா அவனெல்லாம் ஆட்சி பண்ணலாம். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ராஜாக்கள் பகவானுடைய பிரதிநிதிகளாக செயல்பட்டார்கள்.
அப்போ ராஜாக்கள் வந்து ம். ஹரே கிருஷ்ணா. காலேஜுக்கு போகாதவ கல்வி மந்திரி ஆனான்ங்கிற மாதிரி. ஆமா ஆமா. அது மாதிரிதான் எல்லா மினிஸ்டர்ஸ் மேலுமே அந்த சம்பந்தமே இருக்காது. பினான்ஸ் மினிஸ்டருக்கு அக்கௌண்ட்ஸும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, படிச்சிருக்கவே மாட்டாரு. ஆனா அவர் எப்படி அந்த துறையை மேல கொண்டு வருவாரு? எதை அப்படியே எப்படி நிர்வகிக்க முடியும் எந்த ஒரு தகுதி இல்லாதவன்? அப்ப அவன் என்ன பண்றான்னா அவங்க வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஒரு படிச்ச ஒரு ஆளை வச்சு எப்படி எல்லாம் கணக்கு எழுதலாம் அப்படிங்கறத மட்டும் அவன் நல்லா தெரிஞ்சிருக்கிறான். இதே அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது, நல்ல புத்தியில ட்ரைனிங் கொடுக்கும்போது நல்லதை செய்ய முடியும். ஆனா ட்ரைனிங்கே இல்லை, நீ எப்படி வேணா பண்ணலாம், இந்த எனக்கு நீ கொடுத்துட்டா போதும், கமிஷன் கொடுத்துட்டா போறோம், எனக்கு வேண்டியதை நீ கொடுத்துரு, நீ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மக்களை இப்படிதான் அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பதம் 44. தத்தத்யன பாபம் உபைதி அனன்யவயம் யன்னஷ்டநாதஸ்ய வசோர் விலும்பகாத் பரஸ்பரம் க்னந்தி சபந்தி விருஞ்சதே வாசூன் ஸ்ரீயோ அர்த்தான் புருதஷ்யவோ ஜனாஹ. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. யார் படிக்கிறாங்க மாதாஜி? ஆண்டி படிக்கிறாங்களா? மாதாஜி, யசோதா மாதாஜி படிக்கிறாங்களா? படிங்க மாதாஜி. சரி சரி சரி. மொழிபெயர்ப்பு. அரசாட்சியின் முடிவாலும் மக்களின் செல்வம் திருடங்களாலும் கொள்ளையடிக்கப்படுவதாலும் பெரும் சமூக பிளவுகள் ஏற்படும். மக்கள் ஒருவரையொருவர் கொள்வார், மிருகங்களையும் பெண்களையும் அபகரிப்பார். இந்த பாவங்களுக்கெல்லாம் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். பொருளுரை. இப்பதத்தில் உள்ள நாம் எனும் சொல் பொருள் பொதிந்ததாகும். அரசாட்சியை ஒழித்து பிரஜைகளின் செல்வத்தை சூறையாடும் பெயரளவான குடியாட்சி வாய்ப்பை ஏற்படுத்தியதற்கு பிராமண சமூகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற சரியான முடிவை இங்கு முனிவர் ஏற்றுக்கொள்கிறார். பொறுப்பேற்க வேண்டும் என்று. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குது, நான் படிச்சிடுறேன், விடுங்க. நீங்க படிங்க. ஓகே மாதாஜி. பிராமண சமூகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற சரியான முடிவை இங்கு முனிவர் ஏற்றுக்கொள்கிறார். குடியரசை ஆதரிப்பவர்கள் பிரஜைகளின் நன்மையில் அக்கறை கொள்ளாமல் புலன் நுகர்வுக்காக ஆட்சியை கைப்பற்றுகின்றனர். இதனால் பொறுப்புள்ள ஒரே ஒரு அரசருக்கு பதிலாக பொறுப்பற்ற பல அரசர்கள் முளைத்து பிரஜைகளிடமிருந்து வரி வசூலிக்கின்றனர். நல்ல ஏகாதிபத்திய ஆட்சி இல்லை என்றால் ஒவ்வொருவரும் செல்வம், மிருகங்கள், பெண்கள் போன்றவற்றை சூறையாடி மற்றவர்களுக்கு தொல்லைக்கு காரணமாகி விடுவார்கள் என்பது இங்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாமெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள், நாமெல்லாம் எப்பவுமே எல்லா பிழையும் செய்யறோம். இப்ப யாருமே பிழை செய்யாதவங்க இங்க வந்து பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ பிழை செய்ததுனாலதான் இங்க பிறந்திருக்கோம். இங்கேயும் வந்து யாருமே சுத்தமானவர்கள் கிடையாது. தவறு செய்யும் இயல்புடையவர்கள் அப்படின்னு 4 குற்றங்கள், 4 தன்மைகள்ல நாம் ஒன்ன பார்த்திருக்கோம். நாமெல்லாம் மாயைக்குட்பட்டவர்கள், தவறு செய்யும் இயல்புடையவர்கள், குறையுடையவர்கள், ஏமாற்றும் இயல்புடையவர்கள். அப்ப நாம் எல்லாருமே பிழை செய்யறோம். ஆனா உயர்ந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது, நாம இப்ப ஒரு நல்ல ஒரு குரு கிட்ட சரணடைஞ்சிருக்கோம், தூய பக்தர்களோட கண்ட்ரோல்ல இருக்கோம், ஒரு மென்டரோட கண்ட்ரோல்ல இருக்கோம் அப்படிங்கிறப்ப நாம பிழைகள் அதிகமா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க நம்மளை நல்வழிப்படுத்துவார்கள். அப்ப அரசாட்சிங்கிறது அப்படித்தான். மேல இருக்கிறவங்க வந்து நல்லா நம்மளை டியூன் பண்ணும்போது நாம எப்படி ஒரு வைரம் செதுக்கப்படுவது போல செதுக்கப்படலாம். ஆனா இதே மேல மோசமானவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது நம்மளால ஒண்ணுமே, மோசமானவங்க இருந்தா அவங்க வந்து நம்மள எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நானே தப்பு செய்யறேன், உன்னை எதுக்கு நான் கண்டுக்கணும், கண்டுகிட்டா நீ எனக்கு எதிர்த்துருவியே, அப்ப நான் உன்னை குறை சொன்னா நீ என்ன பெரிய பெரிய என்னோட குறையெல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பிச்சிடுவேன். அதனால அதை மறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, மக்களுடைய பெரிய பெரிய குறைகளை எல்லாம் அவன் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் அதுக்கு மேல பெரிய யானை அளவு குற்றம் பண்றான், நாமெல்லாம் கட்டெரும்பளவு குற்றம் செய்யறோம். அப்ப திருடன், பெரிய திருடன் வந்து சின்ன திருடன் கண்டுக்கிறது கிடையாது. சரி நீ கொஞ்சம் எடுக்கிறியா, பரவாயில்ல, நான் உன்னோட அதிகமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் என்னை மறைச்சுக்கிறேன் அந்த இடத்துல. இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு.
ஹரே கிருஷ்ணா. பதம் 45 நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.